ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சாட்டர்டே எடுத்த மினி விலாக் தான். சும்மா ஈவினிங்லேருந்து நைட்டு வரை என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத ஒரு சின்ன விலாகாக ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எவ்வளோ வேலை இருந்தாலும் நமக்கு வேலை பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்தால் தான் பார்க்க முடியும். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெசின் ஆர்ட் பண்ணும்போது வாங்கின திங்ஸ் தான். ஸ்டார்டிங்கில் நல்லா தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வீடு ஷிஃப்ட் பண்ணதுனால இப்போ எதையுமே பண்ண முடியல. பேக் பண்ணி அப்படியே வச்சது நேற்று தான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். பட் திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ ரெசின் ஆர்ட் பற்றி ஷேர் பண்ணுறேன். கிச்சனில் இந்த எறும்போட தொல்லை ரொம்பவே அதிகமாகிடுச்சு. நானும் சாக் பீஸ் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், அப்படியும் போகிற மாதிரி தெரியல. லாஸ்ட்டாக யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். லெமன் கொஞ்சம் வாட்டர் ப்ளஸ் நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்பு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணால் எறும்புலாம் போயிடும் அப்படின்ற மாதிரி. உண்மையாகவே 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எல்லா எறும்பும் இந்த மாதிரி மயக்கமான மாதிரி ஆயிடுச்சு. நான் அந்த வீடியோ பார்க்கும்போது உண்மையாகவே நம்பலைங்க, சும்மா சொல்கிறாங்க அப்படின்னு தான் இருந்தேன். ஏன்னா சாக் பீஸ் யூஸ் பண்ணும்போது அதை ஒரு வாட்டி நம்ம இது பண்ணணும், அதுக்கப்புறம் அது வேறு எதுலையாவது விழுந்துடக்கூடாதுன்னு மறுபடியும் அதை துடைக்கணும். பட் இது ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். எப்போவுமே தலைக்கு எண்ணெய் வைக்கும்போது லைட்டாக வார்மாக வச்சிங்க அப்படின்னா ஸ்ப்ளிட்டன் எல்லாமே கம்மியாகும். அது கூட டேண்ட்ரஃப் கூட கம்மியாகும். அன்றைக்கி டின்னருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கத்திரிக்காவும் உருளைக்கிழங்கும் போட்டு காரக்குழம்பு தான் வச்சுருந்தேன். ஸ்கூல்லாம் படிக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம அம்மாவோட சமையல் நிறைய பேருக்கு பிடிக்காது. அதையே நம்ம குறை சொல்லுவோம். பட் நம்மளே பெரிய பிள்ளையாகி ஒரு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் குக் பண்ணும்போது தான் தெரியுது அவங்களோட சமையல் எவ்வளோ மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. எனக்கு இந்த குழம்புலாம் உண்மையாகவே நான் ஸ்கூல் படிக்கும்போது பிடிக்காது. பட் இப்போ எங்கள் அம்மா கிட்டே கேட்டு, அம்மா நீ வைக்கிற மாதிரி சொல்லு அப்படின்ற மாதிரி நான் கேட்டு வச்சு சாப்பிட்டுட்ருக்கேன். புளிக்குழம்புனாலே மறக்காமல் மாங்காவும் முருங்கைக்காவும் போடுவாங்க. பட் நம்மளுக்கு அது கிடைக்கல அப்படின்றதுனால நான் கத்திரிக்காவும் உருளைக்கிழங்கு மட்டும் போட்டுக்கிட்டேன். இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிள் தான். நம்ம நார்மலாக புளிக்குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா அதில் கடுகு வெந்தயம் போட்டுக்கோங்க. ஹீட் கம்மி பண்ணும். அதுவும் இல்லாமல் அதோடய ஸ்மெல்லு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள்னு இருக்கும், அது தனியாக இருந்துச்சு, அது போட்டிங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும். இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம நார்மலாக மிளகாத்தூள் போட்டுட்டு மல்லித்தூள் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. நம்ம எப்போவுமே புளிப்பாக ஏதாவது செய்கிறோம் அப்படின்னா புளிக்குழம்பு, புளி சாதம் அந்த மாதிரி எது பண்ணாலுமே அது கூட லைட்டாக சுகர் போட்டிங்க அப்படின்னா அந்த புளிப்போட டேஸ்ட்டை ஈக்குவல் பண்ணி கொடுக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக பண்ணிடலாம். இன்னொரு மெத்தடும் இருக்குது. நம்ம மசாலாலாம் வறுத்துட்டு அரைச்சி பண்ணுவோம். அதுவும் கண்டிப்பாக இன்னொரு நாள் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி இனி ஒரு மினி விலாக் வரும். தேங்க்யூ.